1 கூட்டல் 4 கூட்டல் 16 கூட்டல் 64 கூட்டல் என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 கிடைக்கும்? முதல்ல இந்த தொடர் என்ன வடிவத்தில் இருக்குன்னு பார்க்குறோம். 1 கூட்டல் 4 கூட்டல் 16ங்கிறத 4 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். 64 4 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா. இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வடிவில் இருக்குது. இதனுடைய முதல் உறுப்பு ஏ, அடுத்தது ஏஆர், அடுத்து ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் எக்ஸட்ரா. இப்போ இதிலேருந்து நம்ம ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1. பொது வித்தியாசம் 6 தான் பொது வித்தியாசம். 6 எப்படி கண்டுபிடிக்கும் கேட்டால், ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுக்கணும். 4/1 ஈக்குவல் டு 4. 6 வந்து 1 விட அதிகமான எண். ஒரு பெருக்கு தொடரில் முதல் உறுப்பும் பொது விகிதமும் தெரியும் பொழுது எண் உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? Sn is equal to a into r power n minus 1 by r minus 1. எண் உறுப்புகளோட கூடுதல் கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. அதாவது 1365. அதாவது Sn is equal to 1365 அப்படின்னா எண் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூவெல்லாம் அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இப்போ என்ன வரும்? ஏ வந்து 1, ஆர் பவர் n அப்படின்னா ஆர் வந்து இங்கே 4. அப்போ 4 பவர் n minus 1 by 4 minus 1 is equal to 1365. 4 power n minus 1 by 4 minus 1ன்றது 3 is equal to 1365. 4 power n minus 1 is equal to 1365. இந்த வகுத்தில் இருக்கிற 3 இந்த பக்கம் வரும் பொழுது பெருக்கல் ஆகிடுது. 1365 3ஆல் பெருக்கணும்னா 4095 கிடைக்குது. நமக்கு 4 பவர் n மட்டும் தேவைன்னா மைனஸ் 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். 4 பவர் n இஸ் ஈக்குவல் டு 4095 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4096. 4 பவர் n இஸ் ஈக்குவல் டு 4096 அப்படிங்கிறத 4 பவர் 6ன்னு எழுதலாம். இதிலேருந்து நம்ம n கண்டுபிடிச்சிடலாமா? இதிலேருந்து n இஸ் ஈக்குவல் டு 6. அதாவது எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்கும்னால் 6 உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்கும்.